முடியாது. ஆனால் இந்த நிலை இப்படியே நீடித்தால் என்ன? காந்திய மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் சின்னஞ்சிறு நெருப்பு துண்டுதான். ஆனால் ஒரு காட்டையே அழிக்கக்கூடிய சக்திய ஆற்றல் எங்களிடம் நிச்சயமாக இருக்கிறது. தமிழகத்தில் யார் யாரோ மதுவுக்கு எதிராக சொல்லி பார்த்தார். ஆனால் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இந்த மதுவுக்கு எதிராக நாங்கள் புறப்பட்டோம். எல்லா இடங்களிலும் மதுவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம். ஒவ்வொரு கல்லூரியிலும் நானே சென்று மாணவ மாணவியரிடம் மதுவின் தீமைகளை பற்றி மணிக்கணக்கில் பேசி 18 லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி அவரவருடைய அலைபேசி எண் உட்பட பதிவு செய்து 18 லட்சம் பிள்ளைகளுடைய கையெழுத்து டாஸ்மாக் கடையை மூட வேண்டும். அதை அன்றைய கலால்துறை அமைச்சராக இருந்த நத்த விஸ்வநாதனும் கொடுத்தோம். இந்த அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறதா? அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்காக 26,000 கோடி தானே உங்களுக்கு இழப்பு. 30,000 கோடி ரூபாய் உங்களுக்கு வருவதற்கு வழி நான் சொல்கிறேன். நான் தெளிவாக சொன்னேன். ஜெயலலிதா இருக்கிற பொழுது நான் திட்டக்குழுவிலும் உறுப்பினராக இருந்தவன். இதே ஐஏஎஸ் அதிகாரிகளை உட்கார நான் வருகிறேன். இதைவிட 30,000 கோடி ரூபாய் எப்படி சம்பாதிக்க முடியும் என்று அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்காக மாற்று திட்டத்தையே உருவாக்கி 30,000 கோடி ரூபாய் எப்படி பெற முடியும் என்று ஜெயலலிதாவுக்கு அனுப்பி வைத்தேன். அன்று என்னை பார்த்து சிரித்தார்கள். காந்திய மக்கள் இயக்கத்தை பார்த்து சிரித்தார்கள். மது கடைகளை மூடிவிட முடியுமா? மதுவற்ற மாநிலத்தை நீங்கள் கொண்டு வந்து விட முடியுமா கேட்டார். இந்த நிலைமை என்ன? உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு அதற்காக நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்றி சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி தான் இதை உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போய் சட்டப்பூர்வமாக போராடி பார்த்தது. இன்றைக்கு 3,000 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. 3,000 கடைகளை மூடுவதாக சொல்லிவிட்டு நீ நெடுஞ்சாலையிலே தானே இருக்க வேண்டாம் என்று சொல்கிறாய். அந்த நெடுஞ்சாலையையே நான் மாவட்ட சாலையாக மாற்றி விடுகிறேன். பெயர் மாற்றம் செய்தாவது அந்த கடைகளை வைக்க வேண்டும் என்று அரசு நினைக்கிற பொழுது நேற்று வரை மௌன பார்வையாளர்களாக இருந்த இதே பொதுமக்கள் தான் இன்றைக்கு கொந்தளித்து எழுந்து விட்டார்கள். பெண் மக்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள். டாஸ்மாக் கடையை மூடி என்று சொல்வதோடு அவர்கள் நிற்கவில்லை. மூடிய கடையை உடைத்து தகர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஆக இன்றைக்கு மதுவுக்கு எதிராக ஒரு புரட்சி வெடிக்க தொடங்கிவிட்டது. இனியும் மதுக்கடைகளை தமிழ்நாட்டிலே வெற்றிகரமாக ஒரு அரசு நடத்த முடியாது. நிச்சயம் பூரண மதுவிலக்கு என்பது நம் வாழ்காலத்தில் மிக விரைவில் நாம் காணப்போகிறோம் என்பது சத்தியம். அதை நோக்கி தமிழகம் நடக்க தொடங்கிவிட்டது. இதற்கான தொடக்க புள்ளியை காந்திய மக்கள் இயக்கம் தான் உருவாக்கியது. இன்றைக்கு நான் காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். காந்திய மக்கள் இயக்கத்திற்கு 2 லட்சியங்கள் தான். நாங்கள் பதவிக்கு வர வேண்டும், அதிகாரத்தை சுவைக்க வேண்டும், பணத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக இயக்கம் நடத்தவில்லை. எங்களுக்கான மேலான லட்சியங்கள் 2. ஒன்று மதுவற்ற மாநிலம், இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம். ஊழலற்ற நிர்வாகம். ஊழலற்ற நிர்வாகத்தை ஒரு நாள் உங்களால் சந்திக்க முடிகிறதா? 5 ரூபாய் கொடுக்காமல் ஒரு காரியத்தை உங்களால் அடைய முடிகிறதா? ஒரு பிறப்பு சான்றிதழிலே இருந்து, ஒரு சாதி சான்றிதழிலே இருந்து எதை பெறுவதாக இருந்தாலும் பணத்தை அழுதுதானே தீர வேண்டி இருக்கிறது. என்னுடைய நியாயமான உரிமைகளை பெறுவதற்கு கூட நான் பணத்தை தர வேண்டும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகார வர்க்கம் பகற்கொள்ளைக்காரர்களாக மாறிவிட்ட நிலையில் இந்த ஊழலுக்கு எதிராக அடுத்து நாம் புறப்பட்டாக வேண்டும். அதற்காகத்தான் இன்று காலையில் நான் சொன்னேன், எங்களுடைய அடுத்த யுத்தம் இந்த ஊழலுக்கு எதிராக. அதற்காக லோக் ஆயுக்தாவை உடனடியாக இந்த தமிழக அரசு இங்கே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வருவதற்காக நான் ஒரு 45 நாட்கள் இந்த அரசுக்கு தவணை தருகிறேன். 45 நாட்களில் நீங்கள் லோக் ஆயுக்தாவை கொண்டு வரவில்லை என்றால் ஜூலை மாதம் 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் அவருடைய நினைவு இல்லத்திலே இருந்து கன்னியாகுமரி வரை பாத யாத்திரை போவது என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். காந்திய மக்கள் இயக்கத்தில் உள்ளவர்கள் பின்னாலே வருவார்கள். தண்டி யாத்திரை புறப்படுகிற பொழுது மகாத்மா காந்திக்கு பின்னாலே வந்தவர்கள் 74 பேர் தான். ஆனால் புறப்பட்டு தண்டியை அடைகிற பொழுது லட்சக்கணக்கிலே மக்கள் குவிந்தார்கள். உலகமே திரும்பி பார்த்தது. அந்த நிலை உருவாகும். புறப்படும் பொழுது காந்திய மக்கள் இயக்கத்தின் தலைவர் தமிழரின் மணியனும் அவனை சார்ந்த நண்பர்களும் தான் புறப்படுவார்கள் சென்னையிலே இருந்து. ஆனால் குமரி முனையை அடைவதற்குள்ளாக மாணவர்கள், இளைஞர்கள், சமுதாய நல
மக்கள் அத்தனை பேரும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் திரளப் போவது சத்தியம். லோக் ஆயுக்தா என்ற ஒன்றை கொண்டு வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன? 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நீங்கள் நிர்வாக சீர்திருத்த கமிஷன் 1966 அளித்த அறிக்கையை வழங்கிய பரிந்துரை தான் மத்தியில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக லோக்பாலும் மாநிலங்களில் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக லோக் ஆயுக்தாவும் வேண்டும்.